ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணத்தோட பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல 30 சென்டிமீட்டர். நம்மள என்ன கேட்குறாங்க, அந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன, பரப்பளவு என்னன்னு. சி ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், சி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இதுக்கு 3 சைடு இருக்கும். இந்த 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா அதனால அது பேர் என்னது, சமபக்க முக்கோணம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஏ யூனிட்ஸ்னா இதுவும் ஏ யூனிட்ஸ், இதுவும் ஏ யூனிட்ஸ். சி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சுற்றளவு. கரெக்டாக, பெரிமீட்டர், த அவுட்டர் லைன். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ, இதுதான் பெரிமீட்டர். இதுதான் கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 சென்டிமீட்டர்னு. அப்போ 3A 30 சென்டிமீட்டர்னா ஒரு ஏ எவ்வளோ வரும், 10 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ சைடு தான் வந்து ஏன்னு வச்சுருக்கோம், அதுதான் 10 சென்டிமீட்டர். கிளியராக இருக்கா? இப்போ நமக்கு ஏரியாவோட ஃபார்முலா தெரியணும். அதாவது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து சூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஃபார்முலானா √3 × a² / 4 ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த ஏ தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ √3 × 10 × 10/4 கேன்சல் பண்ணுங்க. 2 2s are 4, 5 2s are 10, 1 2s are 2, 5 2s are 10. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் 25√3 cm². ஏன்னா ஏரியா இஸ் அ 2 டைமென்ஷன். அப்போ வந்து பெரிமீட்டருங்கிறது 1 டைமென்ஷன், ஓடி 1Dன்னு சொல்லுவோம். ஓகே, 1 டைமென்ஷன் 1D. ஸோ ஏரியா வந்து 2 டைமென்ஷன். ஸோ இதுக்கு 2 ஆக்சிஸ் இருக்கும், அதனால தான் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.